பேகு. ஒரு மாதிரி கொசன்ட்டு சாஃப்டான ஒரு ஹேண்ட் பேக். இது போகிற இடத்துலலாம் டக்குன்ட்டு கண்ட ஹேண்ட் பேக் பிடிச்சிருந்தா வாங்கிடுவேன். என் அத்தை மாமா மீன்ஸ் என் மாமனார் மாமியார் அவங்க கூட போனாலும் அவங்க நான் கேட்டால் ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்துருவாங்க. குட் வைப்ஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ஹேண்ட் பேக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான நேவி ப்ளூ கலர் ஹேண்ட் பேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இங்கே வந்து see your love அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். இது வந்து இந்த டி நகரில் டிஃபான் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணோமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியல, இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து 2 வந்து பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் டோட்டலாகவே இந்த ஹேண்ட் பேக். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட் பேக். இதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் பண்ணது என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இது என்னோட ஃபேவரட்டான ஹேண்ட் பேக். ஸோ அடுத்த ஹேண்ட் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் கலர் ஹேண்ட் பேக். இந்த ஒரு ஹேண்ட் பேக் தான் வந்து எதுவும் எனக்கு கிஃப்டாக தான் வந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணதால் இவ்வளோ கிடச்சிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிப் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேக்கெட்ஸ் இருக்குது. இது வந்து எங்கள் மாமா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதுவும் நான் டி நகரில் தான் வாங்கினேன். ஆனால் வந்து நான் பாண்டி பஜாரில் வாங்கினேன். டி நகர் பாண்டி பஜாரில் வாங்கினேன். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் ஹேண்ட் பேக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட் பேக்னால் இதுதான். ஒரு பார்ட்டி இல்லை எங்கேயாச்சும் ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த மாதிரி ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த பிளேஸ் தான். இதெல்லாம் இந்த ஹேண்ட் பேக்கு ஹைலைட் கொடுக்கணும். ஸோ ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட் பேக். அடுத்ததாக வந்து இந்த ஹேண்ட் பேக் தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஹேண்ட் பேக். இது நிறைய உங்களுக்கு ஜிப்ஸ் இருக்கும். இந்த சைடு ஒரு ஜிப் இருக்கும், அண்ட் இங்கே ஒரு பார்ட்டிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஜிப் இருக்கும் உங்களுக்கு. இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஜிப் இருக்கும், அண்ட் இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே பின் பேக் சைடு வந்து ஒரு ஜிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குது இதில். இது வந்து எனக்கு மேரேஜ் ஆன அப்புறம் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பேக். இதுவும் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப இப்போ வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு என்னோடய மேரேஜ் ஆகி. இப்போ வரைக்கும் எங்கேயா ஒரு லாங் ட்ரிப் போகிறேன்னா இந்த ஒரு ஹேண்ட் பேக் எனக்கு போதும். எல்லா திங்ஸுமே இதுக்குள்ளே நான் வச்சுருவேன். அவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஹேண்ட் பேக். இப்போதையும் இது வந்து கீழே எதுவுமே ஆகலை. பேக் ரொம்ப குவாலிட்டி, செம குவாலிட்டி. இந்த பேக் கலர் கூட எனக்கு போகல, இந்த லெதர் கூட எனக்கு எங்கேயுமே கிழியலை. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஹேண்ட் பேக் இது. ஸோ இதுவும் நான் வந்து டி நகரில் தான் வாங்கினேன் ஒரு கடையில். அடுத்ததாக என்ன பேக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் ஹேண்ட் பேக். இது வந்துட்டு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேகு. இதில் வந்து பேக் சைடு ஒரு சிப் இருக்குது. அண்ட் இது வந்து எப்படியும் மாட்டிக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஹேண்டிங்கும் இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது என்ன நான் யூஸ் பண்ணல, எனக்கு பெருசாகவே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து ஜிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரே ஜிப் தான். இது உள்ள வந்து இது உள்ள ஒரு ஜிப் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த ஜிப். ஓகேங்களா, இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் இருக்குது. இது வந்து என் சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி எனக்கு ஹேண்ட் பேக்கெலாம் கிஃப்டில் தான் வரணும். நான் வந்து வைத்தியன்றதுனால எல்லாருமே எனக்கு ஹேண்ட் பேக் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர், என் மாமா இவங்கெல்லாம் வாங்கி கொடுத்த கிஃப்ட் தான் இந்த ஹேண்ட் பேக் எல்லாமே.
ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அக்கா மாமாலாம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஹேண்ட்பேக். ஓகே, ஸோ அடுத்தது இந்த ஒரு ஹேண்ட்பேக். இது வந்து நாங்கள் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட்டு ஹனிமூன் போகிறப்போ ஹேண்ட்பேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ போய் ஷாப்பிங் பண்ணது தான் இந்த ஹேண்ட்பேக். இது வந்து நான் சவுகார்பேட்டில் தான் வாங்கினேன். ஸோ இதில் ஒரு ஜிப் இருக்குது. இங்கே வந்து பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஜிப் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லாகவே அவ்வளோதான். அண்டு பின்னாடி பக்கம் வந்து ஒரு ஜிப் இருக்குது. இந்த ஹேண்ட்பேக் அவ்வளோ. இதுவுமே எல்லாமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே வாங்கி வச்சுப்பேன். நான் வந்து ஒன்று வந்து கிழிஞ்சு நாளாக போன அப்புறம் தான் அடுத்த ஹேண்ட்பேக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரையும் இது எல்லாமே புதுசாக இருக்க மாதிரியே வச்சுப்பேன் கவர்க்குள்ளே போட்டு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்பேக். இப்போ இந்த ஒரு ஹேண்ட்பேக் ஒரு மாதிரி கொசன்ட்டு சாஃப்டான ஒரு ஹேண்ட்பேக். இது வந்து நான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், டூர் போகும்போது கோயில் போயிருந்தேன், முருகர் கோயில் போயிருந்தேன்னு நினைக்கிறேன், பழனியில். ஸோ அங்கே வந்து ஷாப்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வாங்கின இந்த ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாஃப்டாக இருக்கும் இந்த ஹேண்ட்பேக். ஸோ டக்குன்னு பார்த்த உடனே வாங்கிட்டேன் இந்த ஹேண்ட்பேக்கை. வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் இதோட ரேட் வந்து 150 தான் நான் வாங்கினது. ஸோ 150க்கு வேறு லெவல் குவாலிட்டி இந்த ஹேண்ட்பேக்கு. ஓகேங்களா? பார்த்த உடனே வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இதில் வந்து பிளாக் கலரும் வந்துச்சு. டக்குன்னு பிளாக் கலர் வந்து ஒருத்தன் வாங்கிட்டு பண்ணால நான் வந்து இந்த கலர் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். அடுத்தது பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்பேக். அடுத்து இதான் ஹேண்ட்பேக். போகிற இடத்துலலாம் டக்குன்ட்டு கண்ட ஹேண்ட்பேக் பிடிச்சிருந்தா வாங்கிட்டேன். இது அந்த நான் தான் வாங்குவேன்னு சொல்ல முடியாது. என் அக்கா கூட போனால் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துருவாங்க, என் மாமா கூட போனால் மாமா வாங்கி கொடுத்துருவாங்க, என் ஹஸ்பண்ட் கூட போனால் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க, என் அத்தை மாமா மீன்ஸ் என் மாமனார் மாமியார் அவங்க கூட போனாலும் அவங்க நான் கேட்டால் ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கள் மம்மி சொல்ல வேணால் எல்லாருக்கும் மம்மி வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் மம்மி கிட்டே கேட்டாலும் எங்கள் மம்மியும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ என்கிட்ட நிறைய இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்பேக் தான். ஹேண்ட்பேக் தான் நிறைய வச்சுருக்கேன் கலெக்ஷன்ஸு. அண்ட் இது ஆக்சுவலாக வந்து ஒரு விநாயகர் வாங்கலான்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்குது ட்ராவல் பண்ணி போகும்போது. அங்கே டக்குன்ட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு ஹேண்ட்பேக் கண்டு மாட்டுச்சா, அங்கே இந்த மாதிரி ஹேண்ட்பேக் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன். ஓகேவா? இது வந்து ஒரு ஜூட் பேக் மாதிரி கூட கிடையாது. இது என்னன்னு சொல்ல தெரியல. இந்த ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு அங்கேயே வாங்கி நிறுத்தி சொல்லி வாங்க சொன்ன ஒரு ஹேண்ட்பேக் இது. தெரியல, இதுவும் நான் காசு கொடுத்து வாங்கலை. இது எங்கள் மாமா தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. பார்த்தா இது எங்கள் மாமா தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. பிளாக் கலர் ஹேண்ட்பேக். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் வரும், க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து நான் வந்து பட்டாபுரமில் டிமார்ட்டுன்ற ஒரு கடையில் நான் வாங்கினேன். டிமார்ட் எல்லாருக்குமே தெரியும், அங்கே வாங்கின ஒரு ஹேண்ட்பேக் தான் இது. ஸோ என் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ வந்து அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க டிப்பாட் போயிட்டு. ஸோ இது வந்து இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இங்கே ஒரு வாலி ஸ்பேஸ், அப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு ஜிப் இருக்குது இங்கே. ஸோ அவ்வளோதான். அப்புறம் பேக் சைடு ஒரு ஜிப் இருக்குது. நான் யாருக்குமே தரமாட்டேன், என் ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் யார் கேட்டாலுமே தரமாட்டேன். அது பழைசாக கூட பரவாயில்ல, நானே தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஹேண்ட்பேக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ இது ஒரு ஹேண்ட்பேக். இதை வந்து நான் சொந்தமாக காசு போட்டு வாங்கின ஒரு ஹேண்ட்பேக். ஜூப் பேக்கு, ஜூப் பிராண்ட் தெரியுங்களா? ஸோ ஜூப் பிராண்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஒரு பென் இருக்குது,
அப்புறம் இது கோயிலுக்கு போனது. ஸோ இங்கே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் லேப்டாப்லாம் வச்சுருக்கிறது முன்னாடி அந்த டேப் வச்சுருக்கிறதால டேப் வந்து எல்லா ஹேண்ட்பேக்லையும் என்னால் வைக்க முடியல, ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகிடுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஹேண்ட்பேக் வாங்கினேன். ஸோ இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு பவுச் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் நிறைய வரும். அவ்வளோதான் இந்த ஹேண்ட்பேக்கு. ஸோ இது வந்து ஆஃபீஸ் யூஸுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். என் பாப்பா இருக்கிறதால அவனோட ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு வந்து இன்னும் பெரிய பெரிய ஹேண்ட்பேக்ஸ் தான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த ஜூக் ஹேண்ட்பேக் தான். அடுத்தது இந்த ஒரு ஹேண்ட்பேக், இது வந்து ஒரு க்ரீன் கலர் ஹேண்ட்பேக். இதுவும் நான் வந்து டிஃபாவில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததால் நான் இந்த ஹேண்ட்பேக் வாங்கினேன். ஸோ தெரியுதா, இந்த மாதிரி இங்கே வந்து கிளிப் போட்டுக்கலாம். ஸோ இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் மாற்றிக்கலாம். இப்படி வச்சாக்க இப்படி இப்படி கேஷுவலாக இப்படி வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். ஸோ அதுக்கு நல்லாயிருக்கும் ஹேண்ட்பேக். அண்ட் இது வந்து பின்னாடி ஒரு ஜிப் இருக்குது. ஸோ வந்து எந்த ஜிப்பும் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் இது வந்து ஒரு ரோட் சைட் ஷாப்பில் நான் வாங்கினேன். எனக்கு தெரியுதா, இது வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி கிரிக்கல்ஸாக இருக்கும். இந்த ஹேண்ட்பேக் ரேட் கேட்டிங்கன்னா ஷாப் ரேட். இது வந்து உள்ளே வந்து இப்படி இருக்குது, 1 2 நடுவில் சென்டரில் வந்து ஒரு ஜிப் இருக்குது. அண்ட் இது வந்து ஷூஷுவல் ஹேண்ட்பேக் தான். நான் எதுக்காக வாங்கினேன்னா இந்த ஒரு ஜிக்குக்காக தான் வாங்கினேன். உங்களுக்கு தெரியுதா, அது வந்து கிரிக்கல் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காக தான் வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் 200 rupees தான். ஆனால் அப்படி தெரியல கொஞ்சம் ரிச் லுக்காக தானே இருக்கு. ஸோ இது வந்து 200 rupees. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது டக்குன்னு எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா டக்குன்னு என் கையில் கிடைக்கிறது இந்த ஒரு ஹேண்ட்பேக். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா துபாய் ஷாப்பிங் இருக்கு இல்லையா, மயிலாப்பூரில், அங்கே வாங்கின ஒரு ஹேண்ட்பேக். இது வந்து 300 சம்திங்கில் நான் வாங்குறது இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கேயாவது வெளியே போனோம்னா டக்கு நான் இந்த ஹேண்ட்பேக் தான் எடுத்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி இது ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஜிப்பு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதால உள்ள திங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஜிப்பு அண்ட் இங்கே வந்து 2 பவுச் இருக்குது. அண்டு பின்னாடி வந்து ஒரு ஜிப் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஹேண்ட்பேக் டக்குன்னு வெளியே போகணும், டக்குன்னு மாட்டிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். ஸோ அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹேண்ட்பேக் வந்து இது, இந்த க்யூட் மினி ஹேண்ட்பேக். இது நான் எங்கே எடுத்துகிட்டு போனால் வந்து இப்போ எங்கே ஷாப்பிங் போகிறேன்னா அப்போ நான் இந்த ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இங்கே கோயிலுக்கு எங்கேயா போகணுன்னா இந்த குட்டி ஹேண்ட்பேக் எனக்கு போகணும். ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போயிடுவேன். கோயிலுக்கு எங்கேயா போகிறப்போ ஒரு ஃபோன் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். கேஷ்லாம் எனக்கு தேவைப்படாது. ஸோ அதனால மேட்ச் பாக்ஸில் அது உள்ளே இருக்குது. ஸோ ஒரு 10 ரூபா விளக்கு வாங்கணும் இல்லை அங்கே இருக்கவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணுற ஒரு குட்டி ஹேண்ட்பேக். இது வந்து நான் இங்கே ரோட் சைடில் தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இது எங்கே வாங்கினேன்ட்டு. ஸோ அவ்வளோதான். யாரோட அக்கா மாமாலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி கிஃப்ட் வாங்கி தருவாங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.